VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் இனிமேல் வாட்ஸ்அப் மூலமாகவும் பணம் அனுப்ப முடியும், அதை பற்றிய தகவல்களையும் 2021 இருந்து வாட்ஸ்அப் ஆனது வேலை செய்யாது, அதை பற்றிய தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் இந்த வாட்ஸ்அப்பில் தற்போது வாட்ஸ்அப் நிறுவனமானது ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா, இனிமேல் வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்றவர்களுக்கு பணம் அனுப்ப முடியும் என்பதுதான். அதை எப்படி உங்களுடைய மொபைலில் எனேபிள் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் பேமெண்ட்டுன்னு ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகலைன்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது போல் ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள பேமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் ஆட் பேமெண்ட் மெத்தடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள அக்செப்ட் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு ஆதரவாக 160க்கும் மேற்பட்ட வங்கிகள் இதில் இணைந்துள்ளது. இதில் உங்களுடைய பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அடுத்து வெரிஃபை வியா எஸ்எம்எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபோன் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க, அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரானது பேங்க்குடன் மேட்ச் ஆகுதான்னு வெரிஃபிகேஷன் பண்ணும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு பேங்க் நேமும் அதுக்கு கீழே உங்களுடைய நேமும் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் பை ஆக்சிஸ் பேங்க்னு ஷோ ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவையை அதிகப்படுத்த இந்தியாவில் 4 வங்கிகள் இதனுடன் இணைந்துள்ளது. என்னென்ன வங்கின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இந்த 4 பேங்க் மூலமாகத்தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் ப்ராசஸ் நடைபெறும். எனவே எனக்கு ஆக்சிஸ் பேங்க் காட்டுது. இது போல் ஒரு சில பேங்க்குகளுக்கு SBI காட்டலாம், அல்லது ICICI பேங்க் காட்டலாம், அல்லது HDFC பேங்க் காட்டலாம். அடுத்து உங்களுடைய பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்டானது வாட்ஸ்அப்புடன் இணைந்து விட்டதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். அடுத்து டன்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு நீங்கள் யாருக்கு அமௌண்ட் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு பணம் அனுப்ப முடியும். அதை எப்படி அனுப்புவதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட காண்டாக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல உள்ள பேமெண்ட்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்துள்ள ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 முதல் வாட்ஸ்அப் ஆனது குறிப்பிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன்கள் மற்றும் iOSகளில் வேலை செய்யாது. எந்தெந்த ஆண்ட்ராய்டு மொபைல்களில் வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 4.0.3 இந்த வெர்ஷனுக்கு கீழே உள்ள பழைய வெர்ஷன்களில் உள்ள ஆண்ட்ராய்டுகளிலும் iOS 9க்கு கீழ் உள்ள வெர்ஷன்களிலும் வாட்ஸ்அப் ஆனது 2021 இருந்து செயல்படாது என ஃபேஸ்புக்கு சொந்தமான வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டு 2021 உங்களுடைய வாட்ஸ்அப் செயல்படாமல் போன பிறகு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வெர்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணினாலும் உங்களுடைய பழைய அக்கௌண்ட்டை திரும்ப பெற முடியாது. எனவே இப்பொழுதே உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.